ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க கோகுல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அப்போ ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட், ரொம்ப மிஸ்ட்ரியஸும் கூட. கோஸ்ட்ஸ், ஹாண்டட் பிளேசஸ், பாராநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவ்வளோ நாள் நம்ம படங்கள்ல தான் பார்த்திருப்போம். ஆனா இந்தியால நிஜ வாழ்க்கையில பேய்கள் விசாரணை பண்ண ஒரு பர்சன் இருந்தாரு. ஐரனினா என்னன்னு இவரை பார்த்து தான் கத்துக்கணும். அவர் தான் கௌரவ் திவாரி. எஸ், he was India's real ghost hunter. கோஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ண அவரோட death itself became a mystery. கௌரவ் திவாரி யாரு? எப்படி இந்தியாவோட ஃபேமஸ் கோஸ்ட் ஹண்டர் ஆனாரு? அண்ட் 2016ல நடந்த அவரோட மிஸ்டீரியஸ் டெத் பத்தி ஃபுல்லா பாப்போம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. Who was Gaurav Tiwari? Gaurav Tiwari, India's famous paranormal investigator, founder of the Indian Paranormal Society, a man who dedicated his life to uncovering the truth. Ghost sightings, haunted houses, supernatural incidents இதெல்லாம் சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேட் பண்றது தான் அவரோட வேலை. நார்மலா நம்ம கேட்ட கோஸ்ட் ஸ்டோரிஸ்ல நிறைய எக்ஸாஜரேஷன் இருக்கும். பட் கௌரவ் திவாரி பிலீவ் பண்ணது என்னன்னா, சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ் இருந்தாலும் அதை சயின்டிபிக்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அவர் இந்தியால மட்டும் இல்ல, யூஎஸ்ல கூட பாராநார்மல் ஸ்டடிஸ் படிச்சிருந்தாரு. லேட்டர் இந்தியாக்கு வந்து அவர் ஹாண்டட் கேசஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாரு. இந்த இடம் ரொம்ப ஹாண்டடா இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்தியால நிறைய ஹாண்டட் பிளேசஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு கௌரவ் திவாரி. எக்ஸாம்பிள், டெல்லியில இருக்கிற ஹாண்டட் ஹவுசஸ், ராஜஸ்தான்ல இருக்கிற ஃபேமஸ் ஹாண்டட் லொகேஷன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் பாராநார்மல் கேசஸ். இவ்ளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் டிவி ஷோஸ்ல கூட அப்பியர் பண்ண ஆரம்பிச்சார். அவர் பர்சனாலிட்டி ரொம்ப காமா இருக்கும். அவர் தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தார். அவரோட கோல் என்னன்னா, பீப்புளுக்கு அன்னெசரி ஃபியர் கிரியேட் பண்ணக்கூடாது. கோஸ்ட் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதை விட சூப்பர் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ்க்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுவாரு. அதனாலவே அவர் இந்தியால ரொம்ப பாப்புலர் பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் ஆயிட்டாரு. ஆனா 2016க்கு முன்னாடி சில ஸ்ட்ரேஞ்ச் இன்சிடென்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. கௌரவ் திவாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட சில டைம்ஸ் என்ன சொன்னார்னா, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அவர் சம்டைம்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருப்பாரு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. பட் எக்ஸாக்ட்டா என்ன ப்ராப்ளம்னு யாருக்குமே தெரியல. அது ஜூலை 2016. குளிக்க போனாரு. ரொம்ப டைம் ஆகியும் கௌரவ் இன்னும் குளிச்சுட்டு வெளியே வரவே இல்லை. ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இது என்ன சத்தம்? என்ன ஆச்சுன்னு போய் செக் பண்ணிருக்காங்க. பட் அவர் டோர் ஓபன் பண்ணவே இல்லை. ஏதோ சத்தம் கேட்டு அவரோட வைஃப் போய் பாத்ரூம் டோரா தட்டி பார்த்தா அவர் டோரா ஓபன் பண்ணவே இல்ல. டோரா உடைச்சு பார்த்தா அவர் அன்கான்ஷியஸா கீழே விழுந்து கிடந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா டாக்டர்ஸ் கன்ஃபர்ம்ட் he is already dead end. மோஸ்ட் ஷாக்கிங் திங் என்னன்னா, அவர் நெக்ல ஸ்ட்ரேஞ்ச் மார்க்ஸ் இருந்துச்சு. அத பார்த்தா அவரை யாரோ ஸ்ட்ராங்கிள் டு டெத் போல இருந்துச்சு. சோஷியல் மீடியால ஒரு தியரி வைரல் ஆச்சு. a ghost hunter killed by a ghost நூ பீப்புள் சொன்னாங்க. மேபி பாராநார்மல் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதோ டேஞ்சரஸ் என்டிட்டி அவர் அட்டாக் பண்ணிருக்கலாம். இந்த ரூமர் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆச்சு. லேட்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. டாக்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் டீடைல்ட் கேஸ் எக்ஸாமின் பண்ணாங்க. ஃபைனலி இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தரேன், கெஸ் பண்ணுங்க. காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Let's see how many comment correct answers. Many would have guessed correctly. Yes, it was shocking because they said his death wasn't supernatural. போலீஸ் சொன்னது கௌரவ் திவாரி சிவியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கேஸா சூசைட்னு சொல்லி ஒபிஷியலி கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. But the mystery still remains. இன்டர்நெட்ல இன்னும் நிறைய பேர் இந்த எக்ஸ்பிளனேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவர் ஒரு கோஸ்ட் ஹண்டர். அவரோட ஒர்க் இட் செல்ஃப் பாராநார்மல் உலகத்தோடு கனெக்டட். அதனால நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் கிளம்பிச்சு. மேபி அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணின கேசஸ்ல ஏதோ டார்க் சீக்ரெட் இருந்திருக்கும். Some people still believe இது ஜஸ்ட் ஒரு ட்ராஜிக் மென்டல் ஹெல்த் கேஸ். இந்த ஸ்டோரி நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட், சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும்
நம்ம ஆல்வேஸ் லாஜிக்கலா திங்க் பண்ண ட்ரை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா மென்டல் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் பிரேவ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ் கூட ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. கௌரவ் திவாரியோட லைஃப் அண்ட் டெத் இன்னும் நிறைய பேருக்கு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஆனா அவர் இந்தியால பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷன் பாப்புலராக ஒரு முக்கியமான பர்சன். இன்னும் நிறைய ரியல் மிஸ்டீரியஸ் கேசஸ் பத்தி வீடியோஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஷாக்கிங் ட்ரூ ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். Until then, stay curious and stay safe. என்னோட சேனல்ல லைக், ஷேர், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் நீங்க செய்யுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ்.